வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற பாடல் மங்களகரமாக நாடெங்கும் ஒலிக்க இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக துவங்கியது. சென்னை மற்றும் புறநகர்களில் 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. ஒவ்வொரு பகுதியிலும் தாம்பூலத்தட்டு, வெள்ளிக்காசு, வெள்ளை எருக்கம் செடியின் கட்டை, மளிகை பொருட்கள், புத்தகங்கள், முத்துச்சிப்பி மற்றும் குங்குமம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் ஆன விதவிதமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. அழகிய கலை வடிவாக காட்சி அளித்தது. இந்த விழாவிற்காக அருகம்புல், மாவிலை தோரணம், எருக்கும்பூ மாலை, கரும்பு, வாழை, பூ, பொரி, பழ வகைகள், குடை என பூஜை பொருட்களின் விற்பனை ஜோராக நடந்தது. சாலை ஓரங்களில் சிறிய அளவிலான களிமண் விநாயகர் மற்றும் வண்ண விநாயகர் சிலைகள் விற்பனை களை கட்டியது. பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் அவற்றை பயபக்தியுடன் வாங்கிச் சென்றனர். சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகரில் இந்து முன்னணி மற்றும் இளைஞர் எழுச்சி நற்பணி மன்றத்தின் சார்பில் 11ஆம் ஆண்டு விழா நடந்தது. அதற்காக அங்கு 2300 தாம்பூலத்தட்டு, 1500 தீபாராதனை கிண்ணம் ஆகியவற்றால் 42 அடி உயர தரணி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த விழா ஏற்பாடுகளை தலைவர் பால்ராஜ், செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் ஏழுமலை ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் செய்துள்ளனர். கொளத்தூர் பகுதியில் தரணி விநாயகர் குழு சார்பாக இங்கே 16ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை மிகவும் இந்து முன்னணி சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் மிகவும் சீரும் சிறப்புமாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் வருடந்தோறும். இந்த ஆண்டும் மேலும் ஒரு அதிசயத்தை காண மக்கள் அருள்பளிக்க செய்ய, விநாயகர் பெருமானை அருள்பளிக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு சீரிய முயற்சியோடு பித்தளை தாம்பூல தட்டினால் ஆன மங்கள தீபாரணை தட்டுகளால் ஆன விநாயகர் பெருமானின் உருவம் பதித்த கிட்டத்தட்ட 2300 தாம்பூல தட்டினாலும் மற்றும் 1500 மங்கள தீபாரணை கிண்ணங்களாலும் இங்கே விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள்பளித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல் கொளத்தூர் ரெடில் சாலை சந்திப்பில் 42 அடி உயர வெள்ளை எருக்கம் செடியின் கட்டைகள் மூலம் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் வெள்ளிக்காசு விநாயகர், திருவிக்கா நகரில் மளிகை பொருட்களால் ஆன விநாயகர், புழல் கதிரோடு பஸ் நிறுத்தம் அருகே முத்துச்சிப்பி விநாயகர் சிலைகளும் அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மணலி புதுநகரில் 7000க்கும் மேற்பட்ட பகவத்கீதை, கந்த சஷ்டி கவசம், விநாயகர் அவல் உள்ளிட்ட புத்தகங்களால் உருவான விநாயகர் சிலை அனைவரையும் ஈர்த்தது. அதேபோல் சென்னை மாதவரம் புழல் அடுத்த லட்சுமிபுரம் காந்திஜி திரு நண்பர்கள் குழு சார்பில் அங்கு 10 அடி உயர ஸ்ரீ விநாயகர் சிலை அமைக்கப்பட்ட சிறப்பு பூஜைகள் நடந்தன. நாளை மாலை யுவகலை குழுவினரின் சிலம்பாட்ட நிகழ்ச்சியும், அதன் பிறகு ஸ்ரீசாய் நாட்டிய சேத்ரா குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெறும். மேலும் லட்சுமிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் கல்வி உதவியும் வழங்கப்படும். அதேபோல் 29ஆம் தேதி பகல் 12:30 மணி அளவில் சமபந்தி அன்னதானமும், மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ விநாயகர் வீதி உலாவும் நடக்கும். 30ஆம் தேதி காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை லட்சுமிபுரம் காந்திஜி திரு நண்பர்கள் குழு சார்பில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ரத்தம் வழங்கும் 17வது ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெறும். ஓம் கொல்லானங்கு அருள் குத்தா போற்றி, ஓம் ஐந்தடுக்கும் ஆற்றல் அருள்வாய் போற்றி, ஓம் பொருளுமை கைக்கிளச்சி புடமையை போற்றி, ஓம் அருள்வழியை நடப்பிக்கும் அன்பையை போற்றி, ஓம் அறிவுருவாய் ஆக்குவிக்கும் மண்ணால் போற்றி, ஓம் வாய்மையை நெற்பிக்கும் மண்ணால் போற்றி, ஓம் கவனரை சாவிக்கும் தக்கோல் போற்றி, ஓம் அன்பனை ஒழுகச்சை என்பே போற்றி. கண் பரிசோதனை மற்றும் இலவச கண்ணாடி வழங்கும் முகாமும் அங்கு நடைபெறும். மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா பெருமாள் கோயில் குழுவினரால் பஜனை நடைபெறும். 31ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் விநாயகர் சிலை கடலில் கரைக்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். இன்று வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி பூஜைகள் முடிந்த நிலையில் அங்கு வைத்திருந்த களிமண் விநாயகர் சிலைகளை அருகில் உள்ள ஏரி குளங்களில் பொதுமக்கள் கரைத்தனர். விநாயகர் சதுர்த்தி விழா பாதுகாப்பிற்காக சென்னை முழுக்க 16,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.